Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சாட்டர்டே vlog தான் உங்களோட வந்து ஷேர் பண்ண போறேன். ஸோ வெளியே கிளம்பலான்னு இன்னைக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இஸ்கான் டெம்பிள் போய் பார்க்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் போய் சரி போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். போகிறதுக்கு முன்னாடி கிச்சன்லாம் கொஞ்சம் க்ளீனாக இருந்தால் வந்த பிறகு நமக்கு கொஞ்சம் எந்த வேலையும் இல்லாமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அதுக்கான கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கார்லாம் வந்து போயிட்டுருக்கோம். கார்லாம் நமக்கு வந்து டிராஃபிக் கேட்கவே வேணாம். சாட்டர்டே வந்து கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும். அதே சண்டேனா நமக்கு டிராஃபிக் இல்லாமல் போகிறதுக்கு நல்லாயிருக்கும். சரின்னு வந்து காரில் கிளம்பி போயிட்டுருக்கோம். இஸ்கான் போனால் நீங்கள் கார் பார்க்கிங் வந்து நிப்பாட்டக்கெலாம் அங்கே இடம் இருக்குங்க. ஆனால் கொஞ்சம் இயர்லியாக போனீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. நாங்கள் 11:30 கிட்டே போனோம். ஸோ எங்களுக்கு கரெக்டாக ஒரே ஒரு கார் வந்து எடுத்தனால டக்கு நாங்கள் வந்து பார்க் பண்ணோம். இல்லைனா எங்கே பார்க் பண்ணுறது அது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால் கொஞ்சம் இயர்லியாக போய்க்கோங்க. இல்லை நீங்கள் மெட்ரோ ட்ரெயின் கூட அங்கே இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரி கூட பிளான் பண்ணி போகலாம். இந்த இடத்துல தான் வந்து செப்பல்லாம் நம்ம வந்து இங்கே ஒரு பேக் மாதிரி கொடுப்பாங்க. அதில் ஃபுல்லாக நம்ம அவுத்து வச்சுட்டு ஃபுல்லாக செக்கப்லாம் முடிச்சுட்டு கோயிலுக்குள்ளே போகணும். இந்த சைடை வந்து அப்படியே அவங்களுக்கு வந்து காமிக்கிறேன். முன்னாடி போகிறது என்னோட பையன் தான். அவங்கள்ட்ட வந்து ஹாய் சொன்னோனையும் அப்படியே வந்து ஹாய் சொல்லுவான். இப்போ இந்த டெம்பிளில் வந்து ஃப்ரண்ட்லேருந்து காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. அங்கே ராதாகிருஷ்ணன் தான் இருக்காங்க உள்ளுக்குள்ள. நீங்கள் அங்கே உள்ளே போய் பார்க்குறப்போ நமக்கு அப்படியே மைண்ட் அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும். நம்ம எஞ்சி வந்து வெளியே வரக்கே வந்து மனசு இருக்காது. உள்ளே அங்கே பஜனை நடக்கும். நம்ம சாமி கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து உட்காந்துருக்கலாம் ரிலாக்ஸாக. சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தான் வந்து ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணன்ட்டு 108 டைம்ஸ் அப்படி வந்து சொல்லிட்டே வரணும். ஸோ இந்த சைடுக்கு மேலே போகப்போ நம்ம வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ண மாட்டாங்க. அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் உள்ளுக்குள்ள இருக்க சாமியெல்லாம் வந்து எடுக்க விட மாட்டாங்க. நீங்கள் அர்ச்சனை பண்ணால் கூட வந்து பண்ணிக்கலாம். ரொம்பவே வந்து வெயிட் பண்ணணும் அது மாதிரிலாம் அவசியம் இல்லை. டக்குன்னு வந்து அங்கே ப்ரொசீஜர் வந்து சாமி கும்பிட்டு போயிட்டே இருக்கலாங்க. இதுக்கு மேலே வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு நான் எடுத்ததே வந்து பார்த்ததெல்லாம் எடுக்கக்கூடாதுங்க, ஃபஸ்ட்டு வந்து ஆஃப் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அந்த உள்ளுக்குள்ளே வந்து சாமியை வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த கீழே இருக்க சில ஸ்டோர்ஸ் எல்லாம் வந்து நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த கடை சாமியோட அந்த புக்ஸ் இருக்கும், மகாபாரதத்தோட புக்கு, அப்புறமேலு இந்த மாதிரி வச்சு படிக்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த இது வந்து மெயினாக நிறைய பேர் வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க. நம்ம சின்ன பையன் குழந்தைய பிறக்கிறதுலேருந்து வயசாகி நம்ம வந்து கடைசி காலம் முடிகிற வரை எப்படி காமிச்சிருக்காங்க பாருங்கள். ரொம்பவே தத்ரூபமாக இருக்கும். அங்கே நிறைய பேர் நின்று அந்த இடத்துல வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கும் வந்து இதை ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. பாருங்கள், ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் நம்மளோட இது எப்படி மாறிக்கிட்டே போகுது. கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்வீட் ஸ்டால் இது வந்து ஃபஸ்ட்டு இல்லைங்க. இதுக்குள்ளே போனால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இங்கே வந்து நிறையா வந்து அந்த மாலை, அப்புறமேலு சின்ன சின்ன ஸ்டோன் ஒர்க் உள்ள இருந்த இதெல்லாம் வைப்போம் பாருங்க, வாஸ்துவோட இதெல்லாம் அங்கே வந்து இருந்துச்சு. அது வந்து எடுக்கலை நான். ஃபுல்லாக ராதாகிருஷ்ணனோட தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கும். ஒரு சின்ன கேம் சம்மந்தமான புக்ஸில் கூட வந்து ராதாகிருஷ்ணன் வந்து ஃபைன் பண்ணி போகிற மாதிரி, மெமரி கேமில் கூட ராதாகிருஷ்ணன் மாதிரி தான் இருக்கும். வீட்டில் வந்து ராதாகிருஷ்ணனோட ஃபோட்டோ வந்து வைக்கிறது ரொம்பவே நல்லது. எஸ்பெஷலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து எப்போவுமே அன்போட ஒத்துமையாக இருக்கிறதுக்கு வந்து வைக்கணும்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக எனக்கு என்னோட அண்ணி தான் சொன்னாங்க. ஸோ அதை தான் இதை வந்து ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே வந்து இந்த ஸ்நாக்ஸ் ஸ்டால் மாதிரி எவ்வளோ இருக்குது பாருங்கள். பப்ஸ் அந்த மாதிரி எவ்வளோ வெரைட்டிஸ் வந்து வெளியே கிடைக்குமோ அதை விட வந்து அவ்வளோ இது ஒரே இடத்துல கிடைக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் தாண்டி வந்து குட்டீஸ் வந்து கண்டிப்பாக வாங்காமல் இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வந்து வாங்கியே தருவாங்க. எங்கே போனாலும் என்னோடய பையனுக்கு இந்த ஃபிங்கர் சிப்ஸ் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவன் வந்து அதை வாங்கினான். இப்போ ரசமலாய் அதுன்னு என்னென்னமோ இருக்குது. கோயிலுக்குள்ளே வந்து ஒரு ஷாப்பிங் இதுக்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இங்கே ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு வந்து இது வித்தியாசமாக இருக்க மாதிரி இருக்கும். நான் வந்து சமோசா வாங்கினேன். என் பையன் வந்து வீடியோ ஷூட் பண்ணுறேன், எதுக்கு இது பண்ணுறீங்கன்ட்டு வந்து ஏன்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். ஸோ இதை தாண்டி போனதுக்கப்புறம் வந்து கீழே வந்து பிரசாதம் வந்து கொடுப்பாங்க. பிரசாதம் வந்து அவ்வளோ அந்த பருப்பில் வந்து பொங்கல் மாதிரி இருக்கும், வந்து கார பொங்கல் மாதிரி சூப்பராக இருக்குங்க. ஸோ பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் வந்து கார் எடுத்து வந்து கிளம்பிட்டோம். முடிஞ்சளவு என்னால் எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோ வீடியோ எடுத்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நைட் டயத்தில் வந்து ரொம்பவே சிம்பிளாக பண்ணால் போதும். ஏன்னா ஈவினிங்கும் லேட்டாக தான் சாப்பிட்டனால சிம்பிளாக சாப்பிட்டா போதும்ன்ட்டு ரெசிபி எங்கள் ஹஸ்பண்ட் தான் பண்ணிகிட்ருக்காரு. இதுக்கு வந்து 2 ஆனியன், 2 தக்காளி, மீடியம் ஸ்மால் சைஸ் தக்காளி 2, ஒரு பச்சை மிளகா, கொத்தமல்லி, இவ்வளோ தாங்க அதுக்கு தேவையானது. ஸோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நல்லா எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் வந்து இதில் கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கணும். கடுகு வந்து கொஞ்சம் வெடிக்கணும். கடுகு வெடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த வெங்காயம் வந்து போட்டுக்கணும்.
கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து கருவேப்பிலை போடணும். ஹஸ்பண்டோட குக்கிங்கை கருவேப்பிலை இல்லாமல் இருக்கவே இருக்காது. அடுத்து வந்து வெங்காயம் போட்டுட்டு பச்சை மிளகாவும் போட்டுவார். நான் அடுத்து கேமரா ஆன் பண்ணாமல் விடுறக்குள்ளேயும் அவர் வந்து தக்காளி வந்து போட்டுட்டாரு. அடுத்த செகண்ட் பாருங்கள் தக்காளியும் வந்து போட்டுட்டோம். கொஞ்சம் வதங்கினோடனே வந்து தக்காளி போடணும், ரொம்ப வந்து ப்ரௌன் ஆகணும்னு இல்லை. இப்போ வந்து சால்ட்டு உப்பு சேர்த்துக்கிறாரு. கொஞ்சம் நல்லா எண்ணெயில வதங்கணும், ரொம்ப ட்ரை ஆகிற மாதிரிலாம் வதங்கணும்லாம் இல்லைங்க. கொஞ்சம் வந்து அந்த டொமேட்டோ ஆனியன்லாம் வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாக தெரியணும், அப்போ அந்த டேஸ்ட் வரும். ஏன்னா எப்போயும் நம்ம சமையலே சாப்பிட்டு கொஞ்சம் போர் அடிக்கும்ல, அப்பப்போ வந்து ஹஸ்பண்டும் சில சமயம் அவருக்கு பிடிச்ச சில ரெசிபிஸ் வந்து செய்வார். இப்போ வந்து டர்மரிக் வந்து போடுறோம். மஞ்சள் தூள் வந்து போட்டதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து மிளகாய் பொடி நல்லா கொஞ்சம் அந்த எண்ணெயிலே வந்து வதங்கணும். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் வந்து பிரியாணி மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா ஏதாவது வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து பிரியாணி மசாலா வந்து போட்டுக்க போகிறோம். பிரியாணி மசாலா தூள் வந்து போட்டுக்கிறோம். ரொம்பவே சிம்பிளாக இருக்கும், ஆனால் வந்து என் பையனுக்குலாம் அதெல்லாம் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ சின்ன பையனுக்கு வந்து பிடிச்சாலே அது வந்து கண்டிப்பான டேஸ்டான ஒரு ரெசிபியாக தானே இருக்கும். ஸோ அது மாதிரி அவசரத்துக்கு செய்கிறதுக்கு உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நான் ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன்ட் வச்சு இது வந்து உடனே வந்து குயிக்காக செஞ்சிடலாம். என்ன சமையல் செய்கிறது அப்படின்னு போர் அடிக்கிற டயத்துலாம் நீங்கள் வந்து யோசிக்கிற டயத்துலாம் வந்து 1 நிமிஷத்தில் வந்து செஞ்சிடலாம். ஸோ அவ்வளோதான். இது வந்து கொஞ்சம் அந்த எண்ணெயில் அந்த வதங்கணுன்னே நம்ம வந்து கொஞ்சம் வேக வச்சு லைட்டாக ஆறின ரைஸை வந்து அதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும். அது வந்து ஆன்லேயே தான் இருக்குது, வந்து ரொம்பவே லோ ஃப்ளேமில் வந்து வச்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரைஸை போட்டுட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து இப்போ ஃபுல்லாக வந்து போட்டுக்கணும். எல்லா ரைஸும் போடுற டைம் வரை அதை ஆனில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கணும். இப்போ வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும், அவ்வளோதான். இதில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரிச்சாக வேணும் மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நல்லா எக்கெல்லாம் வந்து சைடில் கொஞ்சம் நல்லா ஒரு பொடி மாஸ் மாதிரி பண்ணிவிட்டு எக்கு கூட நீங்கள் வந்து போட்டுட்டு அதில் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் வந்து கேரட்டை வந்து நீளமாக கட் பண்ணிவிட்டு கூட இந்த ஆனியன் போடுறப்ப வந்து போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு அதிரடியாக செய்யக்கூடிய ரெசிபினால இவர் வந்து எதுவுமே போடல. இவர் வந்து ரொம்பவே சிம்பிளாக வந்து ஈஸியாக செய்ய மாதிரி இருக்கிற ரெசிபி வந்து செய்யணுன்றனால இப்போ செஞ்சுருக்காரு. ஸோ அவ்வளோ ரொம்பவே மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி வந்து இப்போ சேர்த்துக்கணும், அவ்வளோதான். லாஸ்ட் தான் வந்து இறக்க போகிறதுக்கு 1 நிமிஷம் முன்னாடி கொத்தமல்லி சேர்த்துக்கணும். இப்போ வந்து நான் அங்கே செஞ்சது காமிச்சப்போ எவ்வளோ இருந்துச்சு, இல்லை கொஞ்சம் தான் இருக்குது பாருங்கள். நான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே என் பையன் வந்து வாங்கிட்டு போயிட்டான். ஸோ அதிலே பாருங்கள் அவனுக்கு வந்து இது எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு. இந்த மாதிரி நான் ஒரு தம்ப்நெயிலில் வைக்கிறக்காண்டி ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தேன். மிச்சம் கொஞ்சம் ரைஸை வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து குக்கிங் முடிச்சுட்டு ஆனியனை வந்து தனியாக தோல் வச்சது கொஞ்சம் இருக்குது. இந்த மாதிரி தான் கிச்சன் சுற்றி இப்படி இருக்குது. ரொம்பவே கிச்சன் வந்து க்ளீனாக நீட்டாக இருந்து டக்குன்னு ஒரு ரெசிபி செய்யணும்னா இது வந்து பெஸ்ட்டு ரெசிபிங்க. அது வந்து ஹஸ்பண்ட் செஞ்சு கொடுக்குறேன்றப்போ நமக்கு வேலையும் கொஞ்சம் மிச்சம். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. என்னோடய கிச்சனும் வந்து ரொம்பவே நீட்டாக டக்குன்னு க்ளீன் பண்ண முடிகிற மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்து தனியாக வருது, குப்பையெல்லாம் வந்து தனியாக ஒரு இதில் வச்சிட்டோம்னா ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிடலாம். ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். அதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து அங்கங்கே கடந்ததெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான், நம்மளோட கிச்சன் வந்து இப்போ நீட் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் சில சமயம் நமக்கு குக் பண்ணுறதுக்கு வந்து டைம் இல்லாமல் இருக்கிறப்போ, எங்கேயாவது வந்து வெளியே போய்ட்டு வந்து டயர்டாக இருக்க மாதிரி டைப்லலாம் வந்து டக்குன்னு செய்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியான ரெசிபி. நம்ம வெளியில் வாங்குற ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்டில் வந்து ஹெல்த்தியான ஃபுட்டை வந்து செஞ்சு வந்து சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான நல்ல வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.